ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அந்த நீச்சி ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றினாலும் தோசையில் பலபலன்னு ஆயிடுச்சுன்னா எடுக்க வராது. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கறியை முள் இல்லாமல் தனியாக பிரித்து வச்சுருந்ததை இது கூட கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. தோசை ஊற்றலாம். நல்லா தடியாக தோசை ஊற்றுங்க. மெலிசாக ஊற்றுனீங்கன்னா தோசை எடுக்க வராது. நல்லா கல் தோசை மாதிரி தடி தோசையாக ஊற்றிக்கணும். நம்ம கலந்து வச்சுருக்க மிக்ஸை மேலே ஊற்றி அப்படியே கொஞ்சமாக பரப்பி விட வேண்டியது தான். எவ்வளோ குட்டியாக கறி தோசை ஊற்றுறீங்களோ அப்போ தான் ஈஸியாக எடுக்க வரும். நல்லா கல் மாதிரி ஊற்றிக்கணும். சிம்மில் வச்சு ஃபுல்லாக சிம்மில்லையே வேகணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு. நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு வேக விடுங்க. அப்போ தான் நல்லா உதிராமல் உடையாமல் தோசை எடுக்க முடியும். அதனால் பொறுமையாக வேகட்டும். ஸ்லோவாக வேகட்டும். நல்லா திருப்பி விட்டு நல்லா எல்லா சைடும் சுற்றி வேக விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. இது சாதா தோசை மாதிரி அப்படியே எடுக்க முடியாது. குழம்பு கலக்காமல் கூட நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க. ஏன்னா குழம்பு வந்து நல்லா தண்ணியாக இருக்கிறதுனால அது அப்படியே ஊறிடுது. அதனால் குழம்பே இல்லாமல் வெறும் கறி இல்லைன்னா கொஞ்சமாக குழம்பு அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு திருப்பி போட்டாச்சு. பொலபலான்னு இருக்கும் அப்படியே மேலே. அதனால் கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு இதையும் நம்ம கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டோன்ட்டு அப்படியே விட்டுடணும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக டக்குன்னு எடுத்ததுனால கொஞ்சம் லைட்டாக தவாலே ஒட்டிக்கிச்சு. அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறமே எடுங்க. நல்லா க்ளீனாக வரும். மேலெல்லாம் நல்லா அமுக்கி விடுங்க. ஏன்னா நல்லா குண்டாக இருக்குது. அதனால் நல்லா அமுக்கி விட்டால் நாலா பக்கமும் நல்லா வேகும். கொஞ்சம் லைட்டாக தவாலே ஒட்டிக்கிச்சு. நம்ம ஒரே வாட்டி போட்டு அப்படியே திருப்பி எடுத்துடணும். திருப்பி போட்டாலும் அப்படியே ஒட்டின்னு இதுவாகிடுது. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் கறி